ஸ்பைசி தம் ஆலு கிரேவி செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் பேபி உருளையை வேக வைத்து இப்படி குத்தி விடவும். இப்போது மிளகாய்த்தூள் மற்றும் உப்பை போட்டு பெசரி விடுங்கள். தவாவில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி இதை ரோஸ்ட் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது ஒரு கடாயில் சீரகம், சோம்பு, தனியா, பெப்பர் மற்றும் ஸ்பைசஸை போட்டு வறுத்தெடுத்து பொடியாக்கிக் கொள்ளுங்கள். மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மற்றும் தக்காளியை வதக்கிக் கொள்ளவும். உப்பு சேர்த்து நன்றாக வதக்கி மிக்சியில் போட்டு ஊற வைத்த காஞ்ச மிளகாயை போட்டு ஜூஸ் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதே மிக்சியில் கர்டுடன் தண்ணீரை சேர்த்து பியூரியுடன் மிக்ஸ் செய்து விடுங்கள். அரைத்து வைத்த பொடியை ஆட் செய்து மிக்சிங். மறுபடியும் கடாயை எடுத்துக்கொண்டு எண்ணெய், பெருங்காயத்தூள், சில்லி தூள், டர்மரிக் தூளை சேர்க்கவும். நன்றாக வதக்கி இந்த பேஸ்டை சேர்க்க வேண்டும். சிறிதளவு தண்ணீர் ஊற்றி ரோஸ்ட் செய்து வைத்த பேபி உருளைகளை ஆட் செய்யுங்கள். கடாய் மேல மூடி போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சேனே. மூடி போட்டு வேக வைத்து லெமன் மற்றும் கசூரி மேத்தியை தூவினால் ஸ்பைசி தம் ஆலு ரெடி. ஆனால் கொஞ்சம் ஓவராக காரம் போட்டு விட்டேன், அதனால் இந்த ரியாக்ஷன் ஆகிவிட்டது. நீங்க கொஞ்சம் கம்மியாவே போட்டு சுவைத்து மகிழுங்கள். ஓகே பாய்.